பெயினா ஸ்டிஃப்னஸா இருக்கா, கையை ஈஸியா தூக்க கூட முடியாம இருக்கீங்களா, ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்றாங்களா, அதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. உங்க ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீசிங் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதனால வலி அதிகமா இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. நம்பர் 2 ஃப்ரோசன் ஸ்டேஜ்ங்க, அதாவது ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும், பெயின் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். 3 monthsல இருந்து 6 months இது லாஸ்டிங் இருக்கு. தாவிங் ஸ்டேஜ்ங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட உடம்பே ஹீல் ஆயிட்டு இன்ஃப்ளமேஷனும் குறைஞ்சிரும், ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. தோன்றி முன் தோன்றா காலத்து கான்செப்டுங்க. எவ்வளவோ உலகம் மாறிடுச்சுங்க, டெக்னாலஜி மாறிடுச்சு. ஷோல்டர் ஸ்டிஃபா இருக்கிறதுக்கு காரணம் ஃபேஷியல் கனெக்ஷன் ரொம்ப ரிஜிடாவும் இம்ப்ராப்பராகவும் இருக்கிறதுனால தான். நமக்கு ஒரு ஷோல்டர் பெயின் வருது அப்படின்னா அதோட கேப்சரோட சேர்ந்து ஃபேஷியாவும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சிம்டம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபேஷியல் டிஸ்டார்ஷன் தெரப்பி பண்றது மூலியமா இமீடியட்டா ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் பெயினையும் குறைக்க முடியும். மாறினதுக்கு ஏற்ற மாதிரி மாடலும் மாறுதுங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாறுது. பிஏ ஷோல்டர் ஸ்டிஃப் ஷோல்டருக்கு காரணமே ஃபேஷியல் கனெக்ஷன் டைட் ஆகிறதுனால தான். அதனால ஷோல்டர்ல டைட்டா இருக்கு, கையை பின்னாடி கொண்டு போறப்ப இங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றோம். இதுதான் ஃபேஷியல் ரிலேஷன்ஷிப்புங்க. அதுக்கு ஃபேஷியல் டிஸ்டார்ஷன் மாடல் முடிச்ச தெரபிஸ்ட போய் பாருங்க, இமீடியட்டா பெயின் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸை பண்ணி அப்ரோப்ரியேட்டா நார்மலா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.